ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, மூன்றில் ஒரு எண்ணை நீ தொட்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கை என்ன என்று சொல்கின்றேன், கேட்டுக்கொள். இது எல்லாம் இது நாள் வரை எப்படி நடந்தது, இனி எப்படி நடக்கப் போகின்றது என்று உனக்கு சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். ஒரு சில ஆசைகள் இது நாள் வரை நிறைவேறி இருந்தது. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் பல நிறைவேறாமலும் உள்ளது. இறைவனின் துணை இருக்கின்றதா இல்லையா என்று பல சமயங்களில் உன்னுடைய மனம் கேள்வி கேட்ட நிலையும் உண்டு. நீ மனதிற்குள் நினைத்த ஒன்று நடக்கும் பொழுது இறைவனின் மீது மிகுந்த நம்பிக்கையும் பக்தியும் கொள்கின்றாய். ஏதாவது நடக்கவில்லை என்றால் சந்தேகம் வந்து விடுகின்றது அந்த இடத்தில். ஆனால் ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும். நினைத்தது நடக்காத பொழுது அது நமக்கானதா என்று உனக்குள் ஒரு தெளிவு பிறக்க வேண்டும். ஒரு விஷயத்தில் இறைவன் அதிகப்படியாக காத்திருக்க வைத்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று முழுமையாக நம்ப வேண்டும். எத்தனையோ விதத்தில் எத்தனையோ ரூபத்தில் நான் உன் முன் வந்து நின்று உனக்காக என் கரங்களாலேயே பல உதவிகளை செய்து கொடுத்து மகிழ்ந்திருக்கின்றேன். மனிதர்கள் ரூபமாக நான் பல நேரங்களில் பல முறை உன்னை சந்தித்து ஆறுதலும் சொல்லி இருக்கின்றேன். இது நடக்கலையே அது நடக்கலையே என்று மனம் வருந்தி நீ அமரும் பொழுது அந்த இடத்தில் ஆறுதலாக நானே வந்து உனக்கு இருந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இன்னும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இனி அந்த கவலைக்கு இடமில்லாமல் போகும். உன் மனதின் விருப்பங்களும் ஆசைகளும் நீ நினைத்த வாழ்க்கையும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அவர்கள் இப்படி வாழ்கின்றார்கள் என்று பார்த்து ஆதங்கப்படுகின்றாய். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை இன்னும் உனக்கு கிடைக்கவில்லையே என்று அவஸ்தைப்படுகின்றாய். உன் மனதிற்கு அமைதியையும் நிம்மதியையும் உன் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். மனதில் இருக்கக்கூடிய தைரியத்தை எப்பொழுதும் நிலையாக வைத்திருக்க வேண்டும். பிரச்சனை வரும்பொழுது அந்த தைரியம் காணாமல் போகக்கூடாது. எப்பொழுது எது இருக்க வேண்டுமோ அப்பொழுது அது இருந்தால்தான் வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சியை நாம் பெற உதவியாக இருக்கும். இந்த உலகம் என்பது நிறைய மனிதர்களுடன் கூடிய உலகமாக இருக்கின்றது. இதில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் முகமூடி போட்டு கொண்டு பழகுகின்றார்கள் என்று கண்டுபிடிப்பது எளிதான விஷயமாக இல்லை. அனுபவங்களை பெற்ற பின்தான் யார் யார் எப்படி என்ற விஷயம் தெரிய வருகின்றது. முன்னாலேயே அதை அறிந்து சில விஷயங்களிலிருந்து நான் உன்னை பாதுகாத்து தப்பிக்க வைத்திருக்கின்றேன். சில லீலைகளை செய்து இந்த பாதையில் முட்கள் இருக்கின்றது, இந்த பாதை உனக்கு கடினமான பாதை என்று உனக்கு புரிய வைத்திருக்கின்றேன். உன் வாழ்வில் உனக்கான நன்மைகளை அள்ளி கொடுக்க அனைத்து வேலைகளையும் நான் செய்தபடி இருக்கின்றேன். இன்றைக்கு நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களும் போராட்டங்களும் அப்படியே தொடரப்போவது இல்லை. எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி நிச்சயம் கிடைக்கும். அந்த நாள் தொலைவிலும் இல்லை. அப்பா முருகா, இவ்வளவு துன்பப்படுகின்றேனே, உன்னுடைய அருள் இருந்தும் எனக்கு எதற்காக இந்த நிலை, எப்பொழுது இந்த நிலை மாறும் என்று கேட்கின்றாய். இதோ உனக்கான மங்களகரமான விடியலாகத்தான் இன்றைய விடியல் விடிந்திருக்கின்றது. உன்னுடைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் முடிவு கட்டத்தான் நான் உன்முன் வந்து பேசிக்கொண்டும் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இனி அதிசயத்தை நான் நடத்தப் போகின்றேன். நீ மனம் மிகவும் சந்தோஷப்பட்டு சிரித்து புன்னகைக்கும்படி உனக்கான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி இனி வரப்போகின்றது. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்தனை செய்வதை முதலில் கைவிடு. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பதால் தவறு இல்லை. இழந்ததை நினைத்து வருந்துவதை எல்லாம் விட்டுவிட்டு இனி இன்பமாக வாழ வழிகளை பார்க்க வேண்டுமல்லவா? உனக்கு வர வேண்டியதை சரியான நேரத்தில் நான் கொடுத்தருளுவேன் என்று நம்பி உன்னுடைய முயற்சியை நீ வேகப்படுத்த வேண்டும். தன்னம்பிக்கையும் தைரியமும் எந்நேரமும் உனக்குள் இருந்து பிறப்பெடுத்து கொண்டு இருக்க வேண்டும். சோர்வும் விரக்தியும் எப்பொழுதும் உனக்குள் குடிபுகாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் நிலைத்து இருக்கின்றதோ அந்த இடத்தில் வெற்றி என்ற வார்த்தைக்கு மட்டும்தான் இடம் இருக்கும்.
இது நாள் வரை இவை இரண்டும் இல்லாததால் பல தோல்விகளை சந்தித்து இப்பொழுது நொந்து போயிருக்கின்றாய். இவை இரண்டையும் இனி எப்பொழுதும் பெற்றுக்கொண்டிருப்பாயேயானால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் உனக்கு பரிசாக கிடைக்கும். நீ கண்ணீர் விட்டு கதறி அழுத நாட்கள் எல்லாம் நேற்றோடு முடிந்து போனது. சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழப்போகின்ற நாட்கள் இன்றிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றது. பிரிவு என்ற ஒன்று இருந்தால்தான் அந்த இடத்தில் புரிதல் என்ற ஒன்று பிறப்பெடுக்கும். அப்படி சில பிரிவுகள் உனக்கு புரிதலை தான் கொடுத்திருக்கின்றதே தவிர எந்த ஒரு நீண்ட கால பிரிவையும் அது தரப்போவது இல்லை. உன்னுடைய அருமை பெருமை புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வரும் பொழுது தானாக அனைத்தும் வந்து ஒன்று சேர்ந்துவிடும். உன் வாழ்வில் எல்லாம் சரியாகும்படி உன் போராட்டங்கள் அத்தனையையும் நான் இன்றோடு முடித்து வைக்கின்றேன். உன்னை சந்தோஷமாக வாழ நான் வழிகளை இன்றைய தினத்தில் திறந்து வைக்கவும் செய்கின்றேன். உனக்கு தேவையான ஒன்று, நீ எதிர்பார்த்த ஒன்று, இத்தனை நாள் காத்திருந்த ஒன்று இனி உன் கரங்களை வந்து சேர்ந்துவிடும். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். உன்னுடைய உடலும் மனமும் மிகவும் வலிமையை பெற்றிருக்கின்றது. அதே மன தைரியத்தோடு இருந்து உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நீயே உன் கரங்களாலேயே இனி நீ நடத்தி கொள்ளப் போகின்றாய். உனக்கு பக்கபலமாக உறுதுணையாக இந்த முருகன் நான் இருந்து உன்னுடைய உண்மைக்கு நேர்மைக்கு பல பரிசுகளை கொடுத்து கொண்டே இருப்பேன். மனவேதனைகள் எல்லாம் தீர்ந்து கஷ்டங்கள் எல்லாம் ஒழிந்து இனி உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமான பாதையில் பயணம் செய்யும். உனக்கு சொந்தமானது, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அத்தனையும் உன் வாழ்வை வந்து அடையும். நான் எல்லா விஷயங்களிலும் சரியான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றேன். அதை சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் இனி கொடுக்கவும் செய்வேன். அர்த்தமில்லாமல் இருந்த வாழ்க்கையில் அர்த்தத்தை கொடுத்து புதுப்பித்திருக்கின்றேன். புத்தம் புது தொடக்கம் இன்றைய நாளிலிருந்து உன் வாழ்வில் ஆரம்பமாகிவிடும். நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவும் கிடைத்துவிடும். வெற்றி நடையை போடக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். உன்னை பார்த்து நானும் மகிழும்படி இனி பல நன்மைகள் நிகழும். அதிகப்படியான பக்தியை என் மீது வைத்திருக்கின்ற காரணத்தால் நீ எதிர்பார்த்த விஷயத்தில் நான் உனக்கு வெற்றியை தான் கொடுப்பேன். என்னுடைய வார்த்தைகளில் கருணையும் அன்பும் நம்பிக்கையும் எப்பொழுதும் உனக்குள் இருந்து பிறப்பெடுக்கும்படி நல்ல வார்த்தைகளாகத்தான் இருக்கும். உனக்கு தேவையான உதவிகள் எல்லாமே என் மூலமாக கிடைத்தபடியே இருக்கும். உன் எண்ணங்கள் அழகாக இருக்கின்றது. உன் வாழ்க்கை மிகவும் அழகான வடிவத்தை பெறவும் உள்ளது. நீ என்ன நினைக்கின்றாயோ அது இனி சட்டென நடந்துவிடும். உன் மனதின் விருப்பங்கள் எல்லாம் ஈடேறும். என்னுடைய அருளாலும் துணையாலும் மாபெரும் அற்புதங்களும் அதிசயங்களும் இனி உன் வாழ்வில் நடந்தபடியே இருக்கும். நல்லது நடக்கும்.